நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதை தான் கர்த்தரும் விரும்புகிறார். நம்ம அதிகமாக ஜெபிக்கும் போது இந்த நாட்களில் ஆண்டவர் பெரிய காரியத்தை நம்ம இடையில ஆண்டவர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த சபைக்கு வருகிற நீங்கள், இந்த சபையோடு இருக்கிற நீங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் பல ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிடுவார். நான் இந்த சபையை பார்க்குறீங்க. என்னுடைய இந்த ஊழியத்தில் 25வது வயதில் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் இந்த கனமுள்ள ஊழியத்தில் என்னை அழைத்தார். அந்த 25வது வயது வரை, இப்போ எனக்கு 31 வயது ஆகுது. இந்த 31 வயது வரை எந்த தேவைக்கும் என்னுடைய வேதாகம கல்லூரியினுடைய ஃபீஸ் தேவை, எங்கள் அப்பாவும் எங்கள் பாஸ்டரும் என்னை பைபிள் காலேஜில் கொண்டு போய் என்னை விடும்போது ஒரு பக்கெட்டும் ஒரு கொசு வலையும் வாங்கி கொடுத்துட்டு என் பாக்கெட்டில் ஒரு 500 ரூபா இருந்தது. அதையும் என்ன செய்தாங்க, அந்த 500 ரூபாயும் வாங்கி அவங்க கொடுத்துட்டாங்க. ஆஃபீஸில் கொடுத்துட்டு ஒரு சோப் ஆயிலும் ஒரு துணிக்கு துவைக்கிற பவுடரும் வாங்கி கொடுத்துட்டு போனவங்க தான். அதுக்கப்புறம் அந்த பக்கம் அவங்க வரலை. ஆண்கள் ஐக்கியம் நடந்தால் வருவாங்க. எங்கள் பாஸ்டரும் வரலை. இந்த 3 வருஷம் எங்கள் அப்பா கிட்டே போய் எனக்கு ஃபீஸ் கேட்ட பணம் கொடுங்கன்னு நான் கேட்டது கிடையாது. எங்கள் பாஸ்டர்கிட்டையும் போய் பாஸ்டர் எனக்கு ஃபீஸ் கேட்ட பணம் கொடுக்கணும்னு கேட்டது கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இதுவரை இந்த ஊழியத்தில் இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்தது ஜெபம் மாத்திரம்தான். அந்த ஜெபம்தான் நம்மளை மேன்மைப்படுத்தும், நம்மளை பாதுகாக்கும், நம்மளை ரட்சிக்கும், நம்மளை எல்லாவற்றிலும் ஜெபம் ஒன்று மாத்திரம்தான் நம்மளை கொண்டு வரும். இந்த சின்ன இடத்துக்குள்ளே நான் வரும்போதும் ஒன்றுமே இல்லாமல் வந்தேன். ஆனால் ஜெபம் மாத்திரம்தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. இந்த லேண்ட் எங்கள் ஓன் சர்ச் பாஸ்டர் ஜான்சன் அவங்களால வாங்கப்பட்டது. அவங்க வாங்கின பிறகும் என்னை இங்கே போடணும்னு அவங்களுக்கும் தோணலை, சொந்த சபையில் இருந்து யாருக்கும் தோணலை. ஆனால் கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறதுனால கமிட்டியே என்ன செய்தாங்க, ஏஜி ஸ்தாபனமே என்னை இங்கே நியமித்தாங்க. இது பாஸ்டருக்கும் ஆச்சரியம், எங்களுக்கும் ஆச்சரியம். நாங்கள் வருவதற்கு, இந்த ஊரில் பிரவேசிப்பதற்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், என்னை கொண்டு வந்தார். அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் படிப்படியாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கு கர்த்தர் எதற்காக நம்மளை காக்கிறார் என்றால், நம்ம அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நடத்துகிறார். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 26 அதனுடைய 41வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க சோதனைக்கு உட்படாதபடி நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உள்ள இருக்கிற, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவி உற்சாகம் உள்ளது. ஆனால் வெளியில இருக்கிற இந்த மாம்சம் இது சோர்வானது. இந்த மாம்சம் சோர்வடையும் போது நம்மளை ஜெபிக்க விடாது. இந்த மாம்சம் சோர்வடையும் போது நமக்கு என்ன செய்யும், நம்மளால் காலையில் எந்திரிக்க முடியாது. இந்த மாம்சம் சோர்வடையும் போது சபைக்கும் நம்மளால் வர முடியாது. எந்த வேலையாக இருந்தாலும் அந்த ஜெபத்துக்கு நேரத்தை நம்ம ஒதுக்கி இருக்கும்போது அதில் ஜெபிக்கணும். மாம்சம் பலவீனம் உள்ளது தான், டயர்ட்னஸ் இருக்க தான் செய்யும். அந்த டயர்ட்னஸை காட்டிலும் ஆவி நமக்குள்ளே அது உற்சாகம் உள்ளதாக இருக்குது. நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இரவில் வேலை இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் அதிகாலையில் ஜெபிக்கணும். ஒருவேளை இந்த நாள் முழுவதும் கடினமான உழைப்பு இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி உங்கள் வாழ்க்கையில் சோதனையை பிசாசானவன் கொண்டு வருகிறான். அந்த சோதனைக்குட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா மனுஷனுக்கும் சோதனை வருகிறது, ஆனால் ஜெபிக்கிறவன் அதில் ஜெயத்தை பார்க்க முடிகிறது. தாவீது, சங்கீதத்தை எழுதின தாவீது சோதனையில் அகப்பட்டு அவன் பாவத்தில் விழுந்து போனவனாக இருந்தான். ஆனால் விழுந்தாலும் அதோடு போகலை. அவன் சோதனைக்குட்பட்ட பிறகும் அவன் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மளை அதிகமாய் ஜெபிக்க சொல்லுகிறவராக இருக்கிறார்.
ஜெபம் மாத்திரம்தான் உங்களை நல்ல ஒரு உயர்வுக்குள்ளே கொண்டு வரும். ஜெபம் தான் உங்கள் தேவைகளை சந்திக்கும். ஜெபம் தான் உங்கள் வாழ்க்கை துணையை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஜெபம் தான் ஆசீர்வாதமான வாழ்க்கையை தரும். ஜெபம் தான் நல்ல ஊழியத்தை கொடுக்கும். ஜெபம் தான் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும். அந்த ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். இந்த ப்ரேயர் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெப்பன். இந்த பிசாசு என்ன செய்யும்? பேய் பிடிச்சவங்களை சபைக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த பிசாசு பேய் பிடிச்சவங்களை நாங்கள் பார்ப்போம். ஆராதனை, பாட்டு பாடுற ஆராதனையிலே அந்த பிசாசு உட்காரும். பிரசங்க வேலையிலே இந்த பிசாசு உட்காரும். ஆனால் ஜெபம் நடத்தும் போது பிசாசு உட்காராது. ஜெபம் எப்பேற்பட்ட காரியத்தையும் எதிர்க்கிற ஒன்று. ஆமேன். அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தெய்வீக பாதுகாப்பும் தெய்வீக ரட்சிப்பும் தெய்வீக பலனும் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் எல்லா காரியத்தையும் ஜெயத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு வழி இந்த ஜெபம் மாத்திரம்தான். இப்போ நான் என்ன செய்யணும் அடுத்து தெரியவில்லை என்றால் உடனே நீங்கள் போய் உங்கள் தேவன் உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடையப்பட போகிறார். நமக்காக அவர் சாக போகிறார். சாக போகிற நேரத்தில் அவர் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்தார். ஆண்டவரே, உமக்கு சித்தமானதை எனக்கு செய்யும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணினதை பார்க்குறோம். ஆனால் அவர் கூட போன சீசர்கள் ஜெபிக்கலை. அந்த சீசர்கள் என்ன செய்கிறாங்க? தூங்கிட்டாங்க. 2 வாட்டி போய் எழுப்புறாரு. 2 வாட்டி சீசர்கள் என்ன செய்கிறாங்க? தூங்குறாங்க. இன்றைக்கு சபை ஜெபிக்கிறதா இருக்கும் என்றால் சீசர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த சபையில் நீங்கள் தூங்கி விடாதபடி, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து சபைக்காக, ஊழியத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து அவரோ மத்தேயு 14:23 தானே? 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அவர் தனிமையாய் இருந்தார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபிக்கிற நேரத்தில் ஜனங்களை என்ன செய்கிறார்? அவர் அனுப்பி விடுறார். அவர் ஜனங்களுக்காக தான் இந்த பூமியில் வந்திருக்கிறார். ஆனால் ஜெபம்னு வரும்போது அவர் ஜனங்களை என்ன செய்கிறார்? அனுப்பி விடுறார். சொந்தக்காரங்களை அனுப்பி விடுறார். நண்பர்களை அனுப்பி விடுறார். ஏன்? ஜெபம்னு வரும்போது அது தனித்து ஆண்டவரோடு இருக்கிற நேரம். உங்களுக்கு ஜெப வாழ்க்கை ரொம்ப 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 அவசியம். ஒரு கிறிஸ்டியன்ஸ் ப்ரேயர் கண்டிப்பாக பண்ணணும். தேவனை அறிஞ்சவங்க கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். அவர் வசனம் சொல்லுகிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு, அந்த நோய் உள்ளவன் இருக்கிறான், வியாதி உள்ளவன் வரான், குஷ்டரோகி வரான், கண்ணு தெரியாத வரான், இயேசு அற்புதம் செய்வார். ஆனால் அந்த கடவுளாகி இயேசு என்ன பண்ணுறார்? ஜனங்களை அனுப்பி விடுறார். நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இயேசுவா அவ்வளோ தூரத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன், ஒரு சுகம் தருவார்னு. இப்போ இயேசு ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கோங்க. இந்த பாஸ்டர், இயேசு பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? ஜனங்களை அனுப்பி விட்டார். நான் ஜெபம் பண்ணணும், நீங்களாம் போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுட்டார். நம்ம சும்மா இருப்போமா? அந்த பாஸ்டரை பற்றி என்ன சொல்லுவோம்? இயேசுவை பற்றி, இயேசு பொய்யான பாஸ்டர் தானே சொல்லுவோம். அவர் தனிச்சு போயிட்டார், தனிமையாக போயிட்டார். ஆனால் ஜெபம்னு வரும்போது என்ன சூழ்நிலை ஆனாலும் நீங்கள் தனித்து இருந்து தான் ஆக வேண்டும். தனிமையாக இருந்து தான் ஆக வேண்டும். அவர் தனிமையாக இருந்து ஜெபிக்கிறார். அவர் ஜனங்களை அனுப்பி விடுறார். இன்றைக்கி ஜனங்களை அனுப்பிவிட மாட்டேறான், ஜனங்களை சேர்த்துக்கிறான். எங்கே பார்த்தாலும் ஜனத்தை கூட்டம் நடத்துகிறேன், சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறேன், அதை நடத்துகிறேன்னு ஜனங்களெல்லாம் கூட்டிக்கிறான். யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும்? இயேசுவை அறியாதவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லணும். இயேசுவை அறிஞ்சவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்கிறேன்னு சொல்லி கூட்டுறான் ஜனத்தை. இன்னைக்கு அந்த கூட்டம், இந்த கூட்டம், இந்த ப்ரேயர், அந்த ப்ரேயர். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜனங்களை அனுப்பிவிட வேணும். யார் வந்தாலும் ஜெபிக்கிற நேரம் அது ஜெபிக்கிற நேரம்தான். கர்த்தர் அதை உறுதி பண்ணியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த காரியங்களை அனுப்பிவிட வேண்டுமோ அதை அனுப்பிவிட்டு நீங்கள் தனியாக ஜெபிக்கணும். தாவீது சொல்லுகிறான், என்னை சிநேகிக்கிறவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பின பொழுதும் நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என்ன ஆனாலும் என் சூழ்நிலையில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கணும். 3 வருஷம் வேதாகம கல்லூரியில் படிக்க போனேன்.
எத்தனை பேரே என்ன சொன்னான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காத, அங்கே வா இங்கே வா, இதை பண்ணு அதை பண்ணுன்னு. ஆனால் அந்த 3 வருஷம் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ணினேன். நம்மளை சிநேகிக்கிறவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க, ஆனாலும் நானோ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்களை ஆண்டவர் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். இந்த நாட்களில் அந்த ஜெபம் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யும். இந்த ஜெபத்தை குறித்து நீங்கள் பேசணுன்னா நான் நிறைய உங்களுக்கு சொல்லுவேன். ஜெபம் என் வாழ்க்கையில் அநேக காரியத்தை எனக்கு செஞ்சுருக்கு. அதை நான் இன்றைக்கி சபைக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தினதுனால இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்குறீங்க, இந்த சரீரம், இந்த உருவம், இவைகள் எல்லாம் ஜெபத்தினால இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு நான் மரணத்தை சந்திக்க வேண்டியவன், ஆனால் மரணத்தை கூட ஆண்டவர் அதை ஜெயமாக எனக்கு மாற்றி கொடுத்தது ஒரு ஜெபம். அந்த ஜெபம் தான் இன்றைக்கு என்னை நிற்க வைத்தது. ஜெபம் எனக்கு ஏற்ற துணையை தந்தது, ஜெபம் எனக்கு ஊழியத்தை தந்தது, ஜெபம் எனக்கு குடும்பத்தை கொடுத்தது. இந்த ஜெபம் உங்களை ஒருபோதும் ஒரு நாளும் அது கைவிடாது. அந்த ஜெபத்தை நீங்கள் உறுதியாய் எப்பொழுதுமே நீங்கள் பற்றிக்கிட்டே இருக்கணும். ஜெபிக்கிறவர்களை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஆமென். நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், முதல்ல நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஜெபிக்கணும். உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஜெபிக்கணும். தானியேல் சொல்லி ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு கையெழுத்து வந்துருச்சு, யாரும் ப்ரேயர் பண்ணக்கூடாது இந்த தேசத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்த பொழுதும் தானியேல் என்ன செய்கிறான், தன்னுடைய வீட்டுக்குள்ளே போய், வசனம் அப்படி தான் அதில் போட்டிருக்கு, தன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் அவன் முழங்கால் படியிட்டு பலகனி வழியாய் தேசத்திற்காய் அவன் ஜெபித்தான் என்று சொல்லி. இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் ஜெபிக்கணும். வீட்டுக்குள்ளே போய் என்ன செய்கிறோம், ஆண்டவரே எங்கள் வீடு ஜெபிக்கிற வீடாக இருக்கணும். ஒரு பிசாசு என்ன செய்ததுதான், அலைஞ்சிக்கிட்டே இருந்துதான் தெருவில். தூத்துக்குடி மாவட்டத்தில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ ஒரு குடும்பம் அந்த இடத்துல, அந்த தெருவில் அந்த ஒரு குடும்பம் மாத்திரம்தான் ஜெபிக்கிற குடும்பம். அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, குடும்ப ஜெபமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிசாசு, அலைந்த பிசாசு யார் வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ள அவங்க சொல்லுது, அந்த பேய், இந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டாம், இவங்க என்ன செய்கிறாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கு போவோம், அந்த வீட்டில் என்ன செய்யலை, ஜெபம் பண்ணலைன்னு. தரித்திரத்தை அது கொண்டு வரும். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் தரித்திரத்தை கொண்டு வரும். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் தோல்வியை கொண்டு வரும். ஸோ ப்ரேயர் இஸ் த வெப்பன். அது ஒரு ஆயுதம், அதை நீங்கள் கையில் எடுத்து தான் ஆக வேண்டும். அந்த ஜெபத்தை செய்யும் போது தான் கர்த்தர் பல மாற்றத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். எப்படி வீட்டுக்குள்ளே ஜெபிக்க வேண்டும். 6வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். ஆமென். ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. மனுஷர் பார்க்கணும்னு ஜெபம் பண்ணாதீங்கன்னு கர்த்தர் சொல்றார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசி, உன் வீட்டு கதவை சாத்து. சின்ன இடமா இருந்தாலும் அதில் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தரணும். பெரிய ஒரு ரூம்குள்ளே போய் தான் தனியாக ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு சின்ன கட்டில் தான் இருக்குது, சின்ன இடம் தான் இருக்குது, ஆனாலும் அந்த இடத்துல இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஆனால் இங்கே என்ன எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, மனுஷர் பார்க்குற மாதிரி ஜெபிக்கிறாங்க. உன் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. நீ மனுஷன் பார்க்குற மாதிரி ஜெபிக்கிறியா? மனுஷன் பார்க்குற மாதிரி முழங்கால் படியிட்டு மண்ணில் நடந்து போகிறான், சந்தை வீதியில் என்ன செய்கிறான், காலு செருப்பு போடாமல் பல தூரம் போயிட்டு அவன் நடந்து போகிறான். இதெல்லாம் ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வராது. அதோடைய பலனை இந்த பூமியிலே நீங்கள் அடைந்து தீர்ந்தாயிற்று. நீ என்ன முழங்கால் படியிட்டு நீ மண்ணில் நடந்து போய் நீ யாருக்கு உன்னை ஒப்பு கொடுத்தாலும் உன் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று சொல்லுகிறார். ஜெபம் எப்படி செய்ய வேணும்? தேவாலயத்துக்குள்ளே போய் ஏதோ அந்த இயேசுவுக்கு ஒரு மாலையை போட்டு, அந்த இயேசுவுக்கு ஒரு ஊதுபத்தியை கொடுத்து, அந்த ஊதுபத்திக்கு அது பேர் என்ன, சாம்பிராணி, கற்பூரம், அதெல்லாம் இயேசுவுக்கு ஏற்றுறது ஜெபம் அல்ல. வசனம் சொல்லுகிறது, நீ அப்படி செய்யக்கூடாது. ஜெபத்தை உன் அறை வீட்டுக்குள்ளே நீ பிரவேசித்து நீ ஜெபிக்கணும். உன் வீட்டுக்குள்ளே போய் நீ ஜெபிக்க வேண்டும்.
மாயக்காரரை போல உங்கள் ஜெபம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. ஆமென். அடுத்து உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் தருவான். நீ அந்தரங்கத்தில் தனிமையில் கர்த்தரோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிறவராக இருக்கணும். நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபிக்கணும். உங்கள் வீட்டை பூட்டி, உங்கள் கதவை பூட்டி ஜெபிக்கணும். உங்கள் வீட்டு அறைக்குள்ளே ஜெபிக்கணும். அதுதான் உண்மையான ஜெபம். இவன் என்னை பார்க்குறான், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன்னு காட்டக்கூடாது. இவன் என்னை பார்க்குறான், அதனால் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறேன். இந்த சிஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. பெர்க்மன் செய்யவே சொன்னார் ஒரு நாள், ஜெப வீரன் சொல்லி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அவர் சொன்னார் ஒரு நாள், ஜெப வீரன்னு என்னை வைக்கிறத விட ஆண்டவரே உண்மை உள்ளவன்னு என்னை தெரிஞ்சு கொள்ளுகிறது நல்லது. யாரை பாருங்கள், இவர் ஜெப வீரர் அப்படின்வாங்க. அந்த பேரெலாம் இருக்கக்கூடாது. அந்த ரங்கத்தில் பார்க்குற பிதா நமக்கு வெளியரங்கமாய் கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு பதில் தருகிறவராக இருப்பார். ஒருவேளை என் வாழ்க்கையில் என்ன வேணுன்றதை நீங்கள் நினைக்கிறீங்களோ, என் வாழ்க்கையில் என்னென்ன வேணுன்றதை நீங்கள் விரும்புகிறீங்களோ, அந்த ரங்கத்தில் இருக்கிற உங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் கர்த்தர் அந்த இடத்துல பிரவேசிப்பார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கர்த்தரிடத்தில் அந்த ரங்கத்தில் தெரியப்படுத்தும் போது கர்த்தர் வெளியரங்கமாய் நமக்கு செய்ய வல்லமை உடையவராய் ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேருக்கு வேண்டாம் ஆண்டவரே ஜெபம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு என்னென்ன வேண்டுமோ இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவன் நான் தனித்து ஜெபம் பண்ண, ஆண்டவர் அந்த ரங்கத்தில் ஜெபம் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. கர்த்தர் உனக்கு வெளியரங்கமாய் உனக்கு பதில் செய்கிறவராய் ஆண்டவர் உனக்கு இருப்பார். ஆமீன். 9வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. ஆமென். எப்படி ஜெபம் பண்ண? பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவர் நம்ம பரத்தில் இருக்கிறார். அந்த பிதாவை நோக்கி உங்கள் நாமத்தை பரிசுத்தப்படுத்தணும். ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம், உங்கள் நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறோம். அதுதான் நம்ம செய்கிற ஜெபம். இன்றைக்கு ஆராதனை வேளையில் நம்ம பாடி துதிக்கும் போது அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்தோம். அதுதான் ஜெபம். உங்கள் நாமத்தை உயர்த்தி அவர் நாமத்தை பரிசுத்தப்படுத்தி பண்ணுகிறது ஒரு ஜெபம். அடுத்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆமென். பூமியிலும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் இருக்கிற தேவ ராஜ்யம் இந்த பூமியிலும் நடக்கணும். அந்த ரட்சிப்பு இங்கே நடக்கணும், அந்த மகிமை இங்கே உதிக்கணும். இதை தான் நீங்கள் ஜெபிக்கணும் அதிகமாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ஆமென் என்று சொல்லி அதில் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஜெபம் இயேசுவே என்று சொன்னாலும் அது ஜெபந்தான். ஒரு படி ஏறும்போது இயேசுவே அப்படின்னு சொல்கிறது ஜெபந்தான். தடிக்கு விழுங்கும்போது ஸ்தோத்திரம்னு சொல்கிறது ஜெபந்தான். நீங்கள் படுக்கும்போது நன்றி ஆண்டவரே சொல்கிறது ஜெபந்தான். இதெல்லாம் ஒரு ஜெபந்தான். இதை நீங்கள் உங்களை அறியாமலே நீங்கள் பண்ணுகிறீங்க. இன்னும் உங்களை அதிகப்படுத்த இந்த ஜெபம் ஆண்டவரே பரலோகத்தில் செய்கிற தேவ ராஜ்யம் இந்த பூமியிலும் இந்த சபையிலும் செய்யப்பட வேண்டும். நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீயோ சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், தனித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், வீட்டில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஜெபம் எப்படி செய்யணும்? அந்தரங்கத்தோடு அமைதியாய் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுகிறவராக இருக்கணும். ரொம்ப கத்தி கூச்சல் போட்டு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்வான், உன்னை காலி பண்ணுன்னு சொல்லிடுவான். உடனே அவனை சொல்கிறது பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், நாங்கள் ஜோம்புனவனை சத்துருவானவன் எங்களை திரட்டி விட்டாங்க, பிசாசை எழும்பிட்டான். ஒருத்தனை எழும்பலை, நீ கத்தியே ஜோம் பண்ணுற, அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக. அமைதியாக ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். உன் ஜெபம் மற்றவன் பார்க்குறது மாதிரி இல்லை, மற்றவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை. முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாய் மாற்றுவார். அதுதான் ஜெபம். 3 வருஷம் ஏற்ற துணைக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். பல வாட்டி சொல்லியிருக்கிறேன். 3 வருஷம் ஜெபம் பண்ணேன். எத்தனை பேர் என்னை கிண்டல் பண்ணா, என்ன பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுறேன், பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்குறார். ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறவராக இருப்பார். அடுத்த காரியம், நீங்கள் சபைக்கு உள்ள மாத்திரம் ஜெபிக்கக்கூடாது, சபைக்கு வெளியேயும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். பேதுருவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்கன்னு வைங்க,
ஏன் சர்ச்சை நடத்தினேன் அப்படின்னு சொல்லி நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னுவீங்க, 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க. பேதுருவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. சபையார் எல்லாம் மூக்கத்தோடு ஜெபித்தார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். சபைக்காக, ஊழியருக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் மாற்றத்தை கொடுப்பார். இவ்வளோ தூரம் இந்த சபை வந்ததுக்கு காரணம் என்னுடைய ஜெபம் மாத்திரமல்ல, நீங்கள் சபையில் வந்து ஜெபிக்கிற ஜெபம், உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தான் கர்த்தர் இவ்வளோ தூரம் மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். நீங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், சபைக்காய் ஜெபிக்கிறவராக இருக்கணும். சபைக்கு மாத்திரம் வந்து ஜெபிக்கிறதல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறதல்ல, ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறதில்ல, எல்லா நாளும் நீங்கள் கர்த்தர் இடத்துல நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை உயர்த்தி நடத்துவார். ஆமென். இப்பொழுது ஜெபிக்கும்போது என்ன நடக்கும், இவ்வளோ நேரம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் வேகமாக சொல்லிட்டேன். இப்போ தான் நான் அந்த காரியத்துக்குள்ளே வரேன். ஜெபிக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், ஆண்டவர் அந்த இடத்துல இறங்குறார். ஒரு தெய்வம் நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த இடத்துல இறங்குறார். அவர்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல இறங்குறவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் தருவார். நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன் மேலே கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 1.5 வருஷமாக இந்த செவுரு இப்படியே தான் இருந்தது. ரொம்ப நாளாக ஜோமனி ஒன்றும் நடக்காது. திடீர்னு ஒரு பாஸ்டர் இங்கே வந்தார். ஒரு நாள் வரும்போது ஜான்சன் ஒயிட் இது சிமெண்ட் இருக்குது, கம்மி தான் ரேட்டு, நீங்கள் வாங்கி அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்குன்னு ஒரு ஆலோசனையை கொடுத்தார். அந்த ஆலோசனையின்படி நாங்கள் கேட்கும்போது இந்த சின்ன வேலையை இதை நடக்க ஆண்டவர் உதவி செய்தார். நீங்கள் ஜெபிக்கும்போது நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் தருவார், நல்ல திட்டங்களை ஆண்டவர் தருவார். என்ன செய்ய வேணும், எப்படி நடக்கணும். ஜெபம் வெறும் மாற்றத்தை மாத்திரம் அல்ல, ஆலோசனைகளும் நமக்கு ஜெபத்தில் கிடைக்கும். இந்த சபைக்கு போகிற ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. இன்றைக்கு ஜெபம் தான் எல்லா இடத்துலையும் குறைந்து போன ஒன்று. நம்ம சபையில் அதிகமாய் நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும், நீங்கள் ப்ரேயர் பண்ணுறவர்களாக மாறணும். நீங்கள் பாட்டு பாடுறதை விட நான் ரொம்ப விரும்புகிறது நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு தான் நான் அதிகமாக உங்களை வற்புறுத்துவேன். ஏன்னா என்ன ஜெபம் தான் நடத்தி கொண்டு வந்தது. ஆராதித்து உயர்ந்தவர்கள் உண்டு, பாட்டு பாடி மேலே வந்தவன் உண்டு. ஆனால் ஜெபிக்கிறவனை அவன் எங்கே இருப்பான்னு தெரியாது. ஆனால் அவனுடைய ஜெபம் வானத்துக்கு நேராக இதை எட்டும், வானத்துக்கு நேராக அதை உயர்வை அதை கொண்டு போகும். ஜெபம் நல்ல தலைவர்களை ஏற்படுத்தும். உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, நல்ல தலைவர்களை ஏற்படுத்தும் ஜெபம். உங்கள் பையன், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல தலைவர்களை என்ன செய்வாங்க, ஏற்படுத்துவதற்கு ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் தமிழ்நாடு முதல்வருக்காக ஜெபிக்க, பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கலாம். இப்படி நீங்கள் ஜெபிக்கும்போது நல்ல தலைவர்களை நீங்கள் ஏற்படுத்த முடியும். உங்கள் ஜெபத்தினால அது நடக்கும். ஆண்டவர் நல்ல தலைமைத்துவத்தை இந்த ஜெபத்தினால ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருப்பார். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். எல்லோருடைய இருதயங்களையும் அப்போஸ்தலர் 1:24 அடுத்த வசனம். இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். நல்ல தலைவரை, நல்ல தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்க ஜெபம் நமக்கு அவசியம்.
உங்களுக்கு நல்ல பாஸ்டர், நல்ல ஊழியக்காரர், நல்ல சபை, நல்ல வீடு, நல்ல பொருட்கள் எதெல்லாம் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட தேவையாக இருக்கிறதோ அதற்கெல்லாம் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் நல்ல தலைமைத்துவத்தையும் நல்ல காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் நல்ல ஜெபிக்கணும். நல்ல சிஎம்க்கு என்ன நல்ல தலைவர் கிடைக்கணும்னு ஜெபிக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் செய்வார். நான் வளர்ந்து வருகிற கட்டத்தில் அதிகமாக ஜெபத்துக்கு வா, அதிகாலை ஜெபத்துக்கு வா, அந்த ஜெபத்துக்கு வான்னுவாங்க. எரிச்சலாக இருக்கும். சும்மா ஜெபம் பண்ண கூப்பிட்றாங்க. அந்த நாட்களில் எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்ட காலத்தில் அதிகாலையில் 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. நானும் என் தங்கச்சும் செம்ம எரிச்சலாக இருக்கும். உட்கார வச்சு காலையில் அதிகாலைன்னு அது வேகமாக போகாது பாட்டு. அது காலையில் ரொம்ப பொறுமையாக போகும். இன்னும் தூக்கம் வரும். எரிச்சலில் உட்காருவோம். அது மாத்திரம் இல்லை, சரி அதில் விட்டாங்கன்னு சர்ச்சுக்கு வந்தால் சபைக்கு வந்தால் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, நீ ஜோம் பண்ணியான்னு கேட்பாங்க. எதுக்கு ஜோம் பண்ணோம், ஏன் ஜோம் பண்ணோம்? ஒரு எரிச்சலை உண்டாக்கும் ஜெபம். ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை நல்ல உயரத்தில் ஆண்டவர் கொண்டு வருவார். உங்கள் நல்ல ஒரு தலைமைத்துவத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். எங்கள் தாத்தா டேனியல் என்று சொல்லி பெயர். 75 வயது வரைக்கும் அவங்க முழங்கால் படிக்கிட்டு தான் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க அதிகாலையில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. 4 மணிக்கு எந்திரிச்சு வயசான காலத்திலும் முழங்கால் படிக்கிட்டு தான் ஜெபம் பண்ணுவாங்க. நெடு முழங்காலில் நான் கீழே படுத்திருப்பேன். அவங்க ஜெபிக்கும்போது காலையிலே தேசத்தை ரட்சியும் இதை ரட்சியும்வாங்க. எரிச்சலாக இருக்கும். யார் இவர் வயசான காலத்தில் போய் படுக்காமல் காலையிலே தேசத்தை ரட்சியும், இதை பண்ணோம் அதை பண்ணோம், இவருக்கு ஜெபம் பண்ணுறோம் அவருக்கு ஜெபம் பண்ணுறோன்னு காலையிலே உட்காந்து தூக்கம். அந்த பக்கம் புரண்டு படுத்தா இப்படி ஜெபம் சத்தம் கேட்கும், இந்த பக்கம் தூக்கமே வராது. காலையில் எனக்கு 4 மணி அந்த இது வந்தாலே எரிச்சலாயிரும். இவங்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் தாத்தான்னு சாகிற வரைக்கும் அவங்க எனக்கு முன்னாடி தான் இறந்தாங்க. அந்த சாகிறதுக்கு முன்னாடி 1 வாரம் மாத்திரம்தான் அவங்களால எந்திரிக்க முடியல. அது வரைக்கும் அவங்க முழங்கால் படிக்கிட்டு தான் அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அப்போ தெரியல. இப்போ அந்த 4:30 மணி எனக்கு அந்த முழிப்பு வந்துடும். 4:30 4:45 அந்த முழிப்பு எனக்கு வந்துடும். அது வர்றதுக்கு காரணம் இப்போ பார்க்குறேன். இப்போ நினச்சி பார்த்தா அவங்க செய்த ஜெபம் சாதாரணமானதல்ல. இன்றைக்கு நம்மளால் அப்படி ஜெபிக்க முடியலை. இன்றைக்கு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அந்த ஜெபம் மட்டும்தான் நமக்கு எரிச்சலை கொண்டு வரும். நீங்கள் பாருங்களேன், பாட்டு பாடினா சந்தோஷமாக இருக்கும், ஆராதிச்சா சந்தோஷமாக இருக்கும். இந்த மியூசிக்லாம் வாசிக்கும்போது பாட்டு பாடி இது பண்ணால் நல்லா ஜாலியாக இருக்கும். பிரசங்க கேட்கும்போது கூட நல்ல கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு ஏற்ற வார்த்தை வரும்போது சில காரியங்கள் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஜெபம் பண்ணும்போது பாருங்களேன், அப்போ தான் தூக்கம் வரும், அப்போ தான் கால் கொசு கடிக்கும், அப்போ தான் எந்திரிச்சு போக தோணும், அப்போ தான் வயிறு வலி வரும் இந்த ஜெபிக்கும்போது மட்டும். ஏன்னா இவை எல்லாவற்றிலும் காட்டிலும் ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லானது, அது சக்தி வாய்ந்தது. தேசத்தையே ஒரு ஜெபம் அசைக்கும். ஒரு ஜான் நாக்ஸ் என்ற ஒரு வாலிபர், ஒரு ஜான் நாக்ஸ் என்ற ஒரு வாலிபர் தேசத்துக்காக முழங்கால் படிட்டு ஜெபித்தார். அந்த முழு தேசத்தையும் அது ரட்சிப்புக்குள்ளே அது நடத்தினது. இன்றைக்கு கர்த்தர் நல்ல ஜெப ஆவியை நமக்கு தரணும், நல்ல ஜெபிக்கிற கிருபைகளை தரணும். இந்த சபை ஊக்கத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த சபை நிச்சயமாய் பெரிய வளர்ச்சியை அது பார்க்கும். ஜெபம் பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை நடத்தும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த சபையில் இருக்கிற ஒரு பொருள், இங்கே இருக்கிற சேராக இருக்கலாம், மைக்காக இருக்கலாம், இந்த ஃபுல் பீட்டாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், ஒரு பொருள், இந்த பாய் கூட இருக்கலாம், ஒரு சின்ன பொருள் கூட ஒரு நபர் இடத்துல போய் நான் கேட்டதில்லை. தைரியமாக நான் சொல்லுவேன், இந்த கிளிப்போட ரேட்டு 19 ரூபா. இந்த ஒரு சின்ன கிளிப்பை கூட ஒருத்தர்கிட்ட போய் நான் வாங்கி தாங்கன்னு கேட்டது கிடையாது. யாருக்கிட்டையும் நான் இது வரைக்கும் நின்றது கிடையாது. ஏன்னா எனக்கு ரகசியம் என்னென்னு தெரியும். முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் கர்த்தர் வானத்தை திறப்பார். வானம் திறக்கப்படும் பொழுது நம்மளுடைய தேவையை எப்படியாவது ஆண்டவர் சந்திப்பார் என்பது எங்களுக்கு நிச்சயமாய் தெரியும். அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை இங்கே செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார்.
ஒரு தாக்கத்தை இந்த இடத்துல உண்டு பண்ணணும். நான் அதை தான் விரும்புகிறேன். என்னை கேட்குறவங்க எல்லோரும் கேட்டாங்க, உன் சபைக்கு எத்தனை பேர் வர, அங்கே எப்படி வச்சு சபையை நடத்துகிறேன்னு. இப்போ எனக்குள்ளே ஆவியில் ஒரு வைராக்கியம் வந்தது. இந்த தாலுக்கள் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவனாக இருக்கணும், ஒரு சபையாக இருக்கணும். இந்த தேசத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற சபையாக இருக்கணும். நான் பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடி ஆண்டவருடைய ஜெபம் மாத்திரம்தான் உங்களை அதிகமான வல்லமைக்குள்ள அது நிரப்பும். நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஜெப கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. குடும்பங்களுக்காக ஜெபியுங்க, தேசத்துக்காக ஜெபியுங்க. நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறவங்க, நீங்களாம் வேலைக்கு போகாமல் இருந்தீங்கன்னா நானும் உங்களை கூட சேர்ந்து ஜெபிக்கணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமாக இருந்துக்கிறோம் என்றால் நம்ம ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேனை புக் பண்ணுறேன், ஒரு இடத்துக்கு போய் நம்ம கூடி சபையாய் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்வார். பவுல் அப்படி தான் வரார் ஊழியத்துக்கு. அந்த ஜனங்களோடு கூட்டிகிட்டு போய் கடற்கரையிலே மணலில் அவங்க முழங்கால் போட்டு சபையாய் ஜெபித்தோம்னு வசனம் இருக்குது. உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ நம்ம ஆராதனை முடிஞ்சோடனே ஜெபிக்கிறோம், அது கொஞ்ச நேரம் தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அதிகமாக நான் ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன். நீங்கள் உங்களோடு ஜெபந்தான் அது அதிகமாக நம்மளை நடத்தும். இது வரைக்கும் நான் சொல்கிற சாட்சியாக என்னை இது வரைக்கும் நடத்துனது இந்த ஜெபம் மாத்திரம்தான். இனிமேலும் நடத்த போகிறது ஜெபம் மாத்திரம்தான். எனக்கு என்ன சூழ்நிலை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, அதை நான் சொல்லவும் மாட்டேன். எவ்வளவோ தேவைகள், எவ்வளவோ தேவைகள், எவ்வளவோ பண தேவைகள், எவ்வளவோ தேவைகள். ஒருபோதும் யாருக்கிட்டையும் நின்றது கிடையாது. எங்கள் மாமனார்கிட்ட கேட்டால் உடனே எனக்கு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. நான் கேட்டதும் கிடையாது, யாருக்கிட்டையும் என் தேவையை நான் தெரியப்படுத்தினதும் கிடையாது. ஆண்டவரே எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் அதை நடத்தி கொடுப்பார். ஜெபம் உங்களை பாதுகாக்கும், சும்மா கிடையாது. ஜெபந்தான் உங்களை பாதுகாக்கும். ஒரு நாள் நான் ஒரு ப்ரேயருக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டுருக்கிறேன். எனக்கு எதிர்த்தாப்பில் ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா பெரிய பொட்டு வச்சு குறி சொல்கிற ஒரு அம்மா. என்னை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, அன்றைக்கி வேறு நான் நல்லா நிரம்பி இருந்தேன், பரிசுத்த ஆவியினால் நல்ல ஜெபம் பண்ணி நிரம்பி போகிறேன். அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, உன்கிட்ட ஏதோ வித்தியாசம் தெரியுது, நீ சரியில்லை அப்படின்னாங்க. சம்மந்தமே இல்லாமல் ரோட்டில் வர ஒரு அம்மா. நான் அந்த அம்மாகிட்ட பேசிவிட்டு சிரிச்சிட்டு அதெல்லாம் இயேசு அப்படின்னு சொல்லி விளையாட்டாக பேசிவிட்டு நான் வந்துட்டேன். நான் ஜெபத்தில் உட்காடுறேன். திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னா குளிர் ஜுரம் வந்துருச்சு. என்னுடைய இந்த கை செயலில் அந்த மாதிரி மறுத்து போயிடுச்சு. நல்லா இருந்தேன், காலையிலேருந்து ஜெபம் பண்ணி இருக்கிறேன், நல்லா இருந்தேன். அதுக்கு எந்த சூழலும் கிடையாது. என் கை மறுத்து போயிடுச்சு. கையை தூக்குறேன், என்னால் தூக்க முடியல. நான் உடனே அந்த ஜெப வேலையில் நான் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு திடீர்னு உடல்நிலை இப்படி குறைவாயிருச்சு, என் கை என்னால் தூக்க முடியலன்னு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார். உனக்கு விரோதமாக செயல்பட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தி காமிச்சார். நீ உடனே கட்டி ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொன்னார். நான் உடனே அந்த இடத்துல, ஆண்டவரே அந்த இடத்துல இருந்து என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள், என்னை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய வல்லமையினால் ஜெபிக்கும்போது என் கை மறுபடியும் அப்படியே அந்த மறுத்த கை மறுபடியும் ஒரு பலனாக மாறினது. சடன் கொஞ்ச நேரத்தில் எனக்கு இருந்த அந்த ஜுரம் மாறி போனது. ஜெபம் நம்மளை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, சத்துருவின் வல்லமையிலிருந்து அது நம்மளை பாதுகாக்கும். நீங்கள் நடந்து போகும்போது, ஜெபிச்சுட்டு நடந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். நீங்கள் ஜெபிக்கிறவங்க என்பதை ஒரு வித்தியாசம் தெரியும். நீங்கள் அதிகமாக இந்த சபைக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை பெரிய காரியத்துக்கு நேராக ஆண்டவர் உங்களை நடத்துவார். இந்த சபை நான் ரொம்ப விரும்புகிறது, உங்களை அதிகமாக ஊக்குவிக்கிறது. நீங்கள் நல்ல வீடுகளிலே ஜெபிங்க. உங்களால் சபைக்கு வர முடியாது, எனக்கு தெரியும். அதிகாலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கூட ஆட்கள் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், அதிகாலை ஜெபம் இன்னும் வல்லமையாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரியும் உங்களுடைய சூழ்நிலையினால் நீங்கள் வர முடியாது இந்த அதிகாலை ஜெபத்தில். ஆனால் உங்களுக்கு நேரம் வீட்டில் கிடைக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் ப்ரேயர் பண்ணி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். நான் பைபிள் காலேஜ் போனவுடனே அடுத்த நாளே நான் கிளம்புறதுக்கு பெட்டியை பேக் பண்ணிட்டேன். அந்த இடத்த பார்த்தா ஜெயில் மாதிரி இருந்தது. ஏ பிளாக்கு பி பிளாக்குன்னு அதை பார்க்கும்போது ஜெயில் மாதிரி இருந்தாலும் என் பெட்டியை பேக் பண்ணி எங்கள் அப்பா கிட்டெல்லாம் சொல்லலை. நான் உடனே சொன்னேன், காலையில் 5:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் சொல்லி அன்றைக்கி நைட்டு தூங்காமல்
நான் இருந்தேன். எங்கே தூங்குனா டைம் ஆயிரும், ட்ரெயினை விட்டுருவோன்னு சொல்லி. பைபிள் காலேஜும் வேண்டாம், ஊழியமும் வேண்டாம், நமக்கு அது கிடையாது போல், நம்ம தெரியாமல் வந்துட்டோம்னு நினச்சிட்டு. அப்போ அந்த இடத்துல சரி போகிறது தான் போகிறோம், ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவோம்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே போய் பைபிள் காலேஜில் நான் ஜெபம் பண்ணேன். நான் இந்த இடத்த விட்டு போகிற ஆண்டவரே, என் பெட்டியெல்லாம் நான் பேக் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் ஜெபிக்கும்போது அங்கே தேவனுடைய வானம் திறந்து தேவ மகிமை என்னை அளவில்லாமல் அந்த இடத்துல நிரப்புனது. என்னை அந்த மகிமை நிரப்ப நான் அப்போ ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இனி நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த வேதாகம கல்லூரியை விட்டு நான் போக மாட்டேன். அவருடைய மகிமை உன்னை நிரப்பும். நீங்கள் நல்லா ஜெபிக்க வானம் திறந்து அந்த மகிமை உங்களை நிரப்பும். அந்த உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே வரும். நான் சாத்தியமானவன், இதை நான் சாதிப்பேன்னு சொல்லி ஒரு தனி தைரியம் உங்களுக்குள்ளே வரும். 3 வாட்டி நான் வேதாகம கல்லூரிலேருந்து ஓடி வர்றதுக்கு பிளான் பண்ணேன். 3 எங்கள் அம்மா கிட்ட ஒரு நாள் ஃபோன் பண்ணி, எனக்கு இந்த கல்லூரி பிடிக்கலை, இங்கே இருக்கிறவங்கள எனக்கு பிடிக்கலை, இங்கே இருக்க யாரையுமே எனக்கு பிடிக்கலை, நான் உடனே கிளம்பி வரேன்னு சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, அப்படிலாம் வரக்கூடாது, ஒழுங்காக அங்கே தான் இருக்கணும் நீன்ட்டாங்க. ஆனாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் மறுபடியும் நிரப்பினார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் நிரப்பினார். நீங்கள் அதிகமாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ பின்வாங்கிறதுக்கு உங்கள் இருதயம் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ முன்னேறி நீங்கள் ஜெபிக்க வேணும். அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போராடி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களை அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார். இன்னொரு நாள் அப்படி தான் ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு மட்டும் ஃபோன் ஒர்க்காகவே இல்லை. ஏன்னா நான் வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன். இன்னுமே இந்த காலேஜ் வேண்டான்னு. கர்த்தர் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவார், லைனெல்லாம் கட் பண்ணிடுவார். உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டு உன்னை நடத்த விரும்பிட்டாருன்னா தேவையில்லாத காரியத்தை ஆண்டவர் கட் பண்ணிடுவார். நீங்கள் ஆலயத்தில் ஜெபிக்கணும், வீடுகளில் ஜெபிக்கணும், தனித்து இருக்கும்போது ஜெபிக்கணும். உங்களை ஆண்டவர் ஜெப ஆவியினால் கர்த்தர் இந்த நாட்களில் நிரப்புவார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆமேன். கடைசியாக 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். கடைசியாக ஜெபம் என்ன செய்கிறது என்பதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். சாலமோன் அங்கே ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கணும். வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் வச்சித்தது, காலயத்தை நிரப்பிட்டு. சாலமோன் ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்பட்டு அக்கினி ஊற்றி ஆலயத்தை நிரப்பினது. இன்றைக்கு இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்பி வச்சிருக்கிறது ஜெபந்தான். நீங்கள் வருகிறதுக்கு சமாதானமும் சந்தோஷமும் தேவ பிரசன்னத்தையும் உணர்கிறது இந்த ஜெபந்தான். இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் வீடு நிரம்பும், உங்கள் ஆலயம் நிரம்பும், நீங்கள் நிரப்பப்படுவீங்க. நீங்கள் அதிகமாக இந்த நாட்களிலே ஜெபியுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். ஒருவேளை நமக்கு சின்ன வீடு இருக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் எனக்கு ஜெபிக்க இடம் கிடையாது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனாலும் ஒரு மூளையை பார்த்து உட்கார்ந்து ஜெபிக்க போது கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கும், ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இறங்கும். ஆண்டவர் உங்களை அளவுக்கு அதிகமாக நடத்துவார். இந்த 3 நாள் கான்ஃபரன்ஸ் போனேன். நைட்டு 11 மணிக்கு தான் நான் ரூமுக்கு வருவேன். மறுபடியும் காலையில் 7 மணிக்கெலாம் வேன் வந்துடும். நான் அங்கே மறுபடியும் மீட்டிங் போனோம். அதன் மத்தியிலும் கர்த்தர் என்ன 4:30 மணிக்கு ஆண்டவர் என்னை எழுப்பி விட்டுக்கிட்டே இருந்தார். நீ எழும்பி ஜெபம் பண்ணப்போ, எழும்பி ஜெபம். அவ்வளோ டயர்டு. அதன் மத்தியிலும் கர்த்தருடைய பிரசனை என்னை எழுப்பி விட்டு ஆண்டவர் போய் என்னை ஜெபிக்க வைத்தார். மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவியோ நமக்கு உற்சாகம் உள்ளது. நேற்று வேலை, ஆனாலும் ஜெபம் பண்ணாமல் நான் வர முடியுமா? ஜெபிச்சுட்டு தான் வர முடியும். முந்தா நேற்று எனக்கு வேலை, அப்போது நான் ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஜெபம் பண்ணணும். கான்ஃபரன்ஸை முடித்து மறுபடியும் வந்து இங்கே உபவாச ஜெபம் பண்ணி தொடர்ந்து. மாம்சம் நமக்கு டயர்டு தான், ஆனால் ஆவி நமக்கு உற்சாகம் உள்ளது. நீங்கள் ஜெபியுங்க, சபைக்காக ஜெபியுங்க, முழங்கால் படியிட்டு ஜெபியுங்க, உங்கள் வாழ்க்கைக்காக ஜெபியுங்க, என்னென்ன தேவை இருக்கோ அதுக்காக ஜெபியுங்க. எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் தள்ளாமல் அவரை அங்கீகரிக்கிறவர். இந்த வேளையில் கர்த்தர் இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாட்களில் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், அப்பா இந்த நாட்களில் நான் ஜெபிக்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுங்க, நல்ல வல்லமையாய் ஜெபிக்க என்னை மாற்றுங்க. என் மாம்சம் எனக்கு பலவீனம் உள்ளது தான், ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமாய் கர்த்தர் என்னை ஜெபிக்க தேவ கிருபையினால என்னை நடத்துவீராக. இந்த நாளில் அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே
நான் நல்லா ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்க